திருச்சியில் தாவேகா தலைவர் விஜய் தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்த பிரச்சாரத்திற்காக திருச்சி மாநகர போலீசார் மொத்தம் 23 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியிருந்தனர். ஆனால் அந்த நிபந்தனைகள் பல இடங்களில் பின்பற்றப்படவில்லை. கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்ட நெரிசல் ஏற்படுத்தியதோடு தனியார் மற்றும் அரசு சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து தாவேகா தெற்கு மாவட்ட தலைவர் கரிகாலன், மாநில வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி ஆதித்ய சோழன், தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி இமய தமிழன் ஆகியோர் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இவர்களுக்கு எதிராக பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக திருச்சி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதோடு பொதுமக்களுக்கு எரிச்சலூட்டும் வகையில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியது ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்தில் மற்றொரு வழக்கும், அனுமதியின்றி பேனர் வைத்ததாக ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் கூடுதல் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தத்தில் விஜயின் பிரச்சாரத்தை சுற்றிய இந்த சர்ச்சையில் திருச்சியில் 3 காவல் நிலையங்களில் 3 தனித்தனியான வழக்குகள் தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுபோன்ற சட்ட ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை உபய உற்சவ ஊர்வலம் செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:31 மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது. அன்று மாலை 4 மணிக்கு திருக்குடைகள் கமுனி தாண்டுகின்றன. கோவிந்தன் அருளை பெற அழைக்கிறார் இந்து தர்மார்த்த சமிதி அறங்காவலர் ஆன்மீக செம்மன் ஸ்ரீ R.R. கோபால்ஜி.